மருத்துவ செலவுன்னு கவலையப்படாதீங்க. ஜனவரி 1 புத்தாண்டு பிறக்குது, உங்களுக்கு மருத்துவ செலவு குறையுது. இப்போ எல்லாமே அழகா அமைச்சு கொடுத்துருவார். அரசியல்வாதி தொடர்புலாம் பாருங்க, நல்ல ஒரு பிக்கப் ஆகும். நல்லா எதிரே பார்த்துருக்க முடியும். அரசியல் மூலம் நிறைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் இனிமே. ஏன்னா உங்க ராசியை நோக்கி சூரியன் வந்துகிட்டு இருக்காரு. அதனாலதான் சொல்றேன். கரெக்டா தை மாசம்லாம் சூரியன் உங்க ராசியில நிற்பாரு. அதனால சொல்றேன். அப்போ அரசியல்வாதி அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிடும். அரசாங்க வேலையில ப்ரொமோஷன் நிறைய பேர் கிடைச்சிடும். வெளிநாடு வெளியூர் போகாதவங்கலாம் வெளிநாடு வெளியூர் விசா தேடி வரும். போய் தான் ஆகணும். அந்த அமைப்பு உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ராகுடைய காலில் சனி பகவான் நிற்கிறார். 3ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி யாருக்கு ஏது. அப்போ வெளிநாடு வெளியூர் போகலாமா வேண்டாமா? இப்போ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைச்சிடும். அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கும் அங்கேயே உத்தியோகம் கிடைச்சிடும். நிறைய பேருக்கு கிடைச்சிடும். அப்போ எல்லாமே பாருங்க உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்குறார். நகை, பணம், வீடு இது எல்லாமே உங்களுக்கு அமையும் இந்த நேரத்தில். அப்போ இந்த புத்தாண்டு மெயினாக பெண்களுக்கு நீங்கள் வச்சதான் ராஜா. பெண்கள் நிறைய சாதனை பண்ண போகிறாங்க. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக,